ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துருப்போம். நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் ஃபோட்டோ எடுத்துருப்போம். எப்படி மெமரிஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு வீடியோ எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் காலமாக என்னென்னா ரீல்ஸ் போட்டுருக்கோம்ல, அந்த ரீல்ஸ்லாம் சின்ன பிள்ளையில எடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா, இப்போதைக்கு தான் அதுக்கு பேர் ரீல்ஸ். ஆரம்ப காலத்தில் அதுக்கு பேர் வந்து டப் மேஷ் போய் மியூசிக்கலிக்கு அப்புறம் டிக்டாக் வந்து அப்படியா மாறினது தான் ரீல்ஸு, ஷார்ட்ஸு அப்படின்றது எல்லாமே. அதனால் எப்படி இருக்கு, நல்லா இருக்குண்ணா? ஏன்னா இப்போ தான் போய் முடி விட்டு வந்தேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அதாவது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். அதாவது டப் மேஷ் முதல் டிக்டாக் வரை இருக்கும் வீடியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ உங்கள்கிட்ட போட்டு காட்டி உங்களுக்கு குடும்பப்படுத்த போகிறேன். ஏன்னா வந்து அது அவ்வளோ கிரிஞ்சாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பயே பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதுலாம் என் மனசுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. அப்போதைக்கு பண்ண ஒரு கிரிஞ்ச் சம்பவங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பேர் கிரிஞ்ச் குலவரிஸ் அப்படின்னு வைக்கலான்னு. அப்போ என்ன சொல்ல போகிறீங்க பாருங்க. ஃபஸ்ட்டு வீடியோ டப் மேஷ், கீழே லோகோலாம் வரும் பார்த்தேன். ஐயோ என்னங்க, அதான் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நீங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தா நீங்க ரொம்ப தான் கோவப்படுறீங்க. வாங்குங்க. உண்மையாக சொல்ல போனால் பேசிக்கலி எஸ்கே கன்னி, அதாவது சிவகார்த்திகேயன் ஃபேன் நான். அண்ணனோட டப்னஸ் தான் நிறையா பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் கோச்சிக்க வேணாம். ஓகே, அடுத்த வீடியோ எங்கள் டேடியோட ஒன்று பண்ணியிருக்கேன். அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். என்னடா அது கிடைக்கும். ஹலோ சொல்லுங்க. சரி நான் பார்த்து வரேன். அம்மா சொல்ல நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி நான் வை. கண்ட நேரத்தில் கால் பண்ணிட்டு வீடியோ எடுக்க விட்றாங்களா? இதில் விட்டேன். எங்கள் அப்பா கூட ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்கேன். சரி, மியூசிக்கலி பண்ணியிருக்கேன். அதை பாருங்க என் பொண்ணுக்கு. என்ன பிள்ளையா பார்த்ததுக்கு எங்கள் அப்பா தவம் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணியிருக்கணும். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா ரியாக்ஷன் பண்ணுறது, இவன் பெற்றதே வேஸ்ட்டு, இவன் என்னது இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், என்னமோ சொல்கிறேன், இன்னும் சும்மா உழம்பிக்கிட்டு இருக்கான் அவன் வேற அப்படி சொல்லிட்டு தானே வந்துருக்கோம். புரியுது டாடி, ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். புரியுது. அதாவது தலைவருக்கு அப்பயே பொம்பளை சோக்கெல்லாம் கேட்டு கோப்பி, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா பாரு. சரி, I am love you. No. Oh, you, I'm sorry. Why sorry? Because I'm black skin? No. Black skin not the problem, Macha. I already love someone. பல கிரிஞ்சிகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு தலைவர் போட்டிருக்காரு. பேசாம இதோட வீடியோ கட் பண்ணிடுவா, ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கு. நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டீங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்ல போனா இன்னொரு வீடியோ இருக்கு பாருங்க. ஹீரோ
யோ இதுக்குள்ள சாக்லேட் இருக்கா இல்லையான்னு சொல்லு, நீதான் மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவியே. அச்சோ கட்டுதான். நான் அதை விடு. ஆனால் ஆக்சுவலாக ஜாக்கிக்கு தான் அது பேர் ஜாக்கியான், அது பேர்னு அதுதான் நாய்க்குட்டி பேர் வந்து ஜாக்கி. இப்போ பெருசாக பிக்காக வளர்ந்து பெருசாக இருக்காப்புல. அது அதோட மைண்ட் செட் என்ன இருந்திருக்கும், நான் என்னையா பண்ணேன், நீ தான் பிடிச்ச, நீ தான் இழுத்து கையை வாயில் விட்ட, விட்றான்னு கத்திரி, என்னடா அவன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் அது. அதாவது டிக்டாக்ல வந்து இந்த அது எப்படி சொல்றது, இந்த வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா, ஏன் அது வந்து பாட்டிலுக்குள்ள உழுவுறது, இந்த இன்னும் பெருசு பெருசாலாம் இருக்கும். அந்த மாதிரி பல கிரிஞ்சுகள் வந்து ஃபாரின்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து லேட்டஸ்ட் ஸ்டைலில் நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல, பாரு நல்லா இருக்கா. எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கு. கோபி கோபி இங்கே பாரு கோபி. சரி டப் மேட்ச் ஒன்று இருக்கு கோபி, பாரு. சரி டப் மேட்ச் ஒன்று இருக்கு பாரு. நான் போஸ்ட் பண்ணி எங்க லிமிட்ட சரிதான், முடிஞ்சு ஒன்னா இருக்கா. சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதாப்பா காக்கா மீ முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா மூஞ்சியும் மோர. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க அழகா இல்லையா உங்களுக்கே டவுட்டா இருக்கப்ப உங்களை ஒரு உலகழகியா நினைச்சு லவ் பண்றவங்களுக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இதானா? இதெல்லாம் பார்த்தா கலாய்க்கணும்னு கூட தோணல. இல்லைங்க, அதாவது ஸ்கூல் டைம்ல செல்லே எடுத்துகிட்டு போகக்கூடாது. செல்லே இல்லை, ஆக்சுவலாக என்கிட்ட செல்லே இல்லை அந்த அந்த நேரத்தில். நீ ஸ்கூலில் முடித்தா 400 நீ எடுத்தால் தான் உன்னை நான் விடுவேன், சரி உனக்கு நான் செல்லு கொடுப்பேன், செல்லு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆனால் 12th வந்து 404 எடுத்தேன். எனக்கு எடுத்துட்டேன், நீ வாங்கி தரணும்னு சொன்னோடனே உடனே போய் எங்கள் அம்மா ஓடி போய் செல்லு வாங்கிட்டு வந்துச்சு. நீ எடுத்த மார்க்குக்காண்டி தான்டா இது அப்படின்னு. இப்படி இருக்கும்போது அந்த காலத்துலலாம் ரொம்ப ரொம்ப பல அந்த காலத்துலன்னா அங்கே போய் நீங்கள் ரொம்ப என்னடா பூமர் செட்டா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. ஐ எம் ஆக்சுவலி 21. அதனால் இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு செட்டுங்க. நான் இந்த 12th வந்து 600க்கு 600 பிரித்தாங்க தெரியுமா, 11th 12th அதோட ஃபஸ்ட்டு செட்டு நான் தான். பழைய சிலபஸில் எழுதுனது நான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஸ்கூல் லாஸ்ட் கட்டத்தில் வந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் இப்போ அப்போ தான் டிக்டாக்குன்னு மாறி வந்துச்சு. இப்போ ரீல்ஸ்லாம் பசங்களோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் பார்க்குறீங்களா? பார்த்து தான் ஆகணும். என்ன பார்க்குறீங்களா? பார்க்காம எங்கே போகிறேன். இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். உன் இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். மைக் ஒன். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? நான் அப்துல், அஜய், நீ வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரில. பட் அவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு தெரில. ஒருத்தன் பேர் அப்துல் ரஹ்மான், இன்னொருத்தன் பேர் வந்து அஜய். நமக்கு அதுமாரி நம்மளாம் அந்தளவுக்கு மறக்கிற கேஸ்லாம் கிடையாது. இது வரைக்கும் அவங்க ஒரு மெசேஜ் கூட பண்ணதுங்க 2 பேரும். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஸ்கூல் டைமில் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் மனம். அவர் செம்ம டான்ஸர். ஆனால் வந்து நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுத்தி டார்ச்சர் பண்ணி, லே நானும் டான்ஸ் ஆடணுண்டா, எனக்கு டான்ஸ் வீடியோ ஏதாச்சும் எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவனை கஷ்டப்படுத்தி வருத்தி துன்புறுத்தி என்ன இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த அளவுக்கு பண்ணி ஒரு வீடியோ எடுத்தேன். அது அப்போதைக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது கிரிஞ்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
அந்த கிரிஞ்சி வீடியோ காட்டவா? இவங்க இங்கே தானே இருந்துச்சு. கிரிஞ்சி வீடியோ இந்த நேரத்தில் தாங்க மக்கார் கொடுக்கும் ஃபோனு. எடே செம்மையா இருக்கா? நடுவில் ஒன்று என்னமோ கம்மி மாரி நீட்டிகிட்டு இருக்க, வேற எதுவும் இல்லை, கொடிக்காய போடுற கயிறு. அது அந்த நேரத்தில் ஒரு வீடியோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுது. ஆனால் வந்து அந்த ஒயர் இருக்கிறது எதுவுமே கண்ணுக்கே தெரியல. இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவனை உண்மையாக சொல்ல போனால் அவன் செம்ம டான்ஸர். அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. அவர் வீடியோ என்கிட்ட இருக்கு. அதாவது ஆனால் உன் வீடியோ பாரு. அது வைப் பண்ணுறோங்க நம்ம இந்த மாதிரி. அதாவது இவர் நிறையா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. 1 2 அவ்வளோ இருக்கு. இதை பாட்டாக எடுத்தால் கூட இன்னும் நிறையா போகும், அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் போது தலைவர் சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா வரும். நல்லா வரும்லாம் சொல்ல மாட்டேன், வராது சென்டிமெண்ட்லாம் வராது அவருக்கு. அப்படின்னு இருக்கும் போது வந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. அதை பார்க்குறீங்களா? அப்பா அம்மா ஃபோன் பண்ணா எடுத்து பேசி தொலைங்கடா. அம்மா தானே சார், இப்படி அம்மா தானே. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? தெரிஞ்சா ஏன்னா இன்னொரு தர போகிற பாருங்க. அம்மா தானே சார், இப்படி அம்மா. அந்த நேரத்தில் டைலாகை மறந்துட்டேன். அப்போ என்ன சிங்க் பண்ணணும், எப்படி சிங்க் பண்ணுறது தெரியல. அதனால் என்ன பண்ணுறோம், அப்படியே குனிஞ்சி என்ன டைலாக் வரும், யோசி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கப்புறம் பண்ணுது. அதனால தான் நீங்கள் எனக்கு டைலாக் மறந்துடுச்சுன்னா நம்ம ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ உங்கள் ரீச் எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். உங்கள் டைலாக் வரல, ஏதோ லிரிக்ஸ் தெரியல அப்படின்ற போது என்ன பண்ணுன்னா அப்படியே ஒரு திருப்பி அடிங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னா வந்து அந்த நேரத்தில் பாட்டு ஸ்கிப் ஆன மாதிரி இருக்கும், லிப்சிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஃபன். அப்போதைக்கு டூயட்டில் தான் ஒரு கொஞ்சம் வெறி கொண்டு இருந்தாப்புல. எந்த வீடியோ எடுத்தாலும் டூயட் தான் போடணும், அதுவும் பசங்க கூடலாம் போட மாட்டேன், பொண்ணுங்க கூட மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு இருந்தார். அந்த வீடியோலாம் பாருங்க, வரிசையாக போடுறேன், பார்த்துட்டு எனக்கு உண்மையே சொல்ல போனா இந்த வீடியோ மட்டும்தாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம மட்டும்தான் கிரிஞ்சி பண்ணல. அப்போ பார்க்கும்போது இந்த பண்ணு க்யூட்டாக போனது, ஐயோ இது டியூட் போட்டே ஆகணும் அப்படின்னு பண்ணேன். பட் ஆனால் வந்து நான் பண்ணுறதோட அந்த பொண்ணு பெரிய கிரிஞ்சா பண்ணிட்டு பார்த்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்கள் 3 பேரில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. பார்த்தீங்களா? அதை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி திரும்பினா மேடத்துல திரும்பினா இப்படி திரும்புவான், அப்படி இப்படி திரும்பினா இப்படி திரும்புவாங்களாம், இப்படி கையை வச்சுப்பாங்களாம். யோ பாஸ்டா ஃபியூச்சரா? இப்போ நம்ம இருக்கிறது தானே ஃபியூச்சரு. பாஸ்ட் அகிலன் பாஸ்ட் தானே. பாஸ்ட் அகிலன், ஏன் இப்படி பண்ணுற? ஏன்டா இப்படி கிரிஞ்சு தானே பண்ணுற? இது உனக்கு தெரியாதா? ஒரு நாள் நீயே வீடியோ எடுத்து உன்னையே கலாய்க்க போகிறேன்னு உனக்கு தெரியலடா. அப்போ தெரியல. அப்போதைக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்து என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, விஜய் சேதுபதி சார் இருக்கார்ல, அவர் வந்து வீடியோவில் போன ஒரு ஸோ என் வாய்க்கு குழம்பும் தெரியல. கேப் மாறி யாரு கேப் மாறி போச்சுன்னு சொல்ல வந்தேன். அதாவது காரில் போன ஒரு வீடியோ இருந்துச்சு.
அந்த வீடியோ வந்து டூயட் போட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு பையனோட வீடியோ இது பண்ணது, டூயட் போட்டது. அந்த டூயட் பார்க்குறீங்களா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் கெத்து காட்டிய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லென்த்தாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ 1 வீடியோவில் முடிச்சுட்டு போயிடுறேன். ஓகே, மேபி அதை போடுற வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், முக்கியமாக எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா வந்து போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் கொஞ்சம் மன திருப்தியாக இருந்துச்சு. என்ன 445 வியூஸ் வந்திருக்கு, 47 லைக்ஸ் வந்திருக்கு. பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அதே வந்து தஞ்சை வாக்ஸ்ன்னு ஒன்று பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான், எவ்வளோ வந்துச்சு. ஆனால் வியூஸ் வந்து 300 வியூஸ் வந்திருக்கு. பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பிடிச்சிருக்கு. சப்போர்ட் மீ அப்படின்னு இருக்கும்போது இருங்க, இந்த லாஸ்ட் வீடியோ ஒன்று நல்ல ஒரு கிரிஞ்சி வீடியோவாக எடுத்து போனோமா நல்லா தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த கிரிஞ்சி வீடியோ இருக்கிறது எல்லாமே கிரிஞ்சி வீடியோ தான். இதில் என்னத்த கிரிஞ்சி பெரிய கிரிஞ்சாக போகிறது. அதாவது பசங்களாம், அதாவது ரீமேக்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரீமேக் ஒன்று பண்ணியிருக்கேன். அதாவது என்ன ரீமேக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் இருக்குல்ல, பெட்டர் மார்க்ஸ் லைட், அதை வந்து இந்த குட்டி குட்டி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் ரீமேக் பண்ணலாம். ஆனால் வந்து அப்போதைக்கு ஃபஸ்ட்டு, அதாவது டப் மேஷ்ன்றது வரத்துக்கு முன்னாடியே நாங்களே டயலாக் பேசி, நாங்களே இது பண்ணி, நாங்களே டைலாக் பேசி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த டப் மேஷ்னே ஒன்று வந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அந்த வீடியோ போட்டு வரேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், பெட்டர் மார்க்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன்டா. இது எப்படி எரியும் தெரியுமா உனக்கு? இது எப்படி எரியும் தெரியலையே. ஏய், இது ஒரு மேண்டில், இதுல இருந்தா பள்ளியிருந்து வெளிச்சம் வருது. இதுல எப்படி பள்ளியிருந்து வெளிச்சம் வரும்? பொண்ணுக்கு சீர வைக்கிற பெட்டர் மார்க்ஸ் லைட் இருக்கா? பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும். இந்த பந்தெல்லாம் வச்சு கூடாதா? பந்தெல்லாம் பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும். அப்படின்னா கூட வச்சுக்கலாம், பெட்டர் மார்க்ஸ் லைட்டு தரது இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு திருப்தி பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் டு AAO ஆக்டர் அகிலன் அஃபீஷியல். அதாவது ஆக்டர் அகிலன்றதுனால நீ இப்படின்னா பெரிய ஆக்டராடா நீ என்னடா அப்படின்னாங்க. இன்னும் ஒரு, ஆனால் கண்டிப்பாக மேபி ஒரு நாள் ஆகிறேன். அது மட்டும் un elefante muy elegante, la trompa mulato, la trompa gigante.